ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ யூடியூப் இன்ஸ்டா எங்கே பார்த்தாலும் ஸ்மித்தி வந்தான மேரேஜ் இஷ்யூ தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இது நம்மளே கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்மிதி வந்தனா வித் பலாஷ். ஸோ அவங்க ஒரு சிங்கர் ஆஸ் வெல் அஸ் அன் மியூசிக் டைரக்டர் கூட. ஸோ ரீசெண்டாக அவங்க மேரேஜ் வந்து நின்று போயிடுச்சு. ஸோ உடனே நம்ம நெட்டிசன்லாம் என்ன மேக்ஸிமம் என்ன ஆச்சு இதாச்சு அவங்களுக்கு என்ன தோஷம் வந்திருக்கு என்னன்னு தெரில போயிருக்குன்னு சொல்லிட்டு உடனே நெட்டிசன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், இந்தியன் டீமுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாங்க, அதே மாதிரி பெங்களூர் ஃப்ரான்ச்சைசிக்கும் கப்பு ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ அப்போல்லாம் கிரகங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்களா? ஸோ நம்மளுக்கு வாய் இருக்குன்னு எதுவுமே பேசக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுவோமே தவிர டிஸ்கரேஜ் யாரையும் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே பார்த்து யோசிச்சு பார்ப்போம், நம்ம எப்படி இருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறதுக்கு தான் எப்பவுமே பார்க்கணுமே தவிர யாரும் குறை சொல்லி 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது ஒரு பேசும் பொருளாக ஆக்காம ஸோ அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம அவங்க மேல ஒரு ப்ரெஷர் போட வேணாம்னு நினைக்கிறேன்.